வணக்கங்க. இளையராஜா இசைஞானி இளையராஜா வந்து கோயிலுக்குள்ள முடியல. அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெருசா அத பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இளையராஜா கோயிலுக்குள்ள போய் சாமி அப்படியே கட்டி பிடிச்சு 4 முத்தம் குடுத்துட்டா, இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாம் அப்படியே மாறிடுமா? மாறிடுமான்னு கேட்கிறேன். இப்ப முக்கியமா பேச வேண்டிய ஐட்டம் என்னங்க? பேச வேண்டியது மழை வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டு, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அரசாங்கம் நலத்திட்டம் கொடுக்குதா, சரியான முறையில போகுதா அப்படிங்கிறத தான் பத்தி பேசணும். அதை விட்டுட்டு அப்படியே பிரச்சனையை டைவர்ட் பண்றான் பாருங்க. இளையராஜாவே எனக்கு அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இது பெரிய பெரிய பேசு பொருளா மாத்தி பிரச்சனை டைவர்ட் பண்றான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அண்ணன் வேல்முருகன் சத்தம் போடுறாரு. 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, எனக்கு பிச்சை காசா போடுறீங்கன்னு கேட்கிறாரு. அதை யாரும் பேச மாட்டேங்கிறான். அதை பெருசாக்க மாட்டேங்கிறான். ஆனா இளையராஜா கோயிலுக்குள்ள போகலங்கிறத பெருசாக்குறான். பாத்துங்க எப்படி அரசாங்கம் டைவர்ட் பண்ணுதுன்னு பாருங்க.